இந்த 2026ல வந்து நியூ கலெக்ஷன்ஸ் கேஜி டைல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா டிசைன் ஆகட்டும், அதோட திக்னஸா இருக்கட்டும், அதோட மைன்யூட் ஒர்க்ஸா இருக்கட்டும், எல்லாமே வந்து R&D கிளியரன்ஸ் இல்லாம நம்மளுக்கு வெளியிலே வராது. ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணி வாங்குற பிராண்ட் தான் கேஏஜி. போடுற ட்ரெஸ்ல இருந்து எல்லாமே வந்து நான் ரொம்ப ஸ்டன்னிங்கா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. வீடு வந்து ரொம்ப லக்ஸுரி தீமா ஆயிடும். இது நானே கிளியர் பண்ணணும்னு நினைச்சேன். மக்கள் வந்து எப்படி நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா நார்மல் டைலும் பிராண்டட் டைலும் ஒன்னு அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. கேஏஜில மட்டும்தான் உங்களுக்கு வந்து 4x2லயே கிட்டத்தட்ட 5000 டிசைன்ஸ்க்கு மேல உங்களுக்கு வந்து வெரைட்டிஸ் இருக்கு. இப்போ எப்படி நம்ம மொபைல்ல பாக்குறோமோ அதே மாதிரி நீங்க இதுல பாத்துக்கலாம். இதை கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா சோ எனக்கு பெட்ரூமை என்ன மாதிரி டிசைன் பண்ணலாம், டிவிக்கு பின்னாடி ஒரு வாலை வந்து நீங்க டிசைன் பண்ணணும், இதெல்லாம் போட்டீங்கன்னா கிட்ஸ் வந்து ஜாலியா ஆயிடுவாங்க. இந்த 2026ல உங்களுக்கு வந்து ரொம்ப நிறைய நியூ வெரைட்டி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ எனக்கு வந்து டெரஸ்ல லீக்கேஜ் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணீங்கன்னா நம்ம கிட்ட VR யூனிட் இருக்கு. ட்ரஸ்ட்ஃபுல்லான ஷோரூம் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வர வேண்டிய இடம் பாலாஜி ஹார்ட்வேர்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பிராண்டட் டைல்ஸ்லேயே, அதுவும் வந்து பாப்புலரான பிராண்டட் டைல்ஸ்லேயே கம்மியான ரேட்டில் கொடுக்கக்கூடிய ஷோரூமை தான் பார்க்க இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம். பாப்புலரான கேஏஜி பிராண்டட் டைல்ஸ்லேயே வெறும் உங்களுக்கு வந்து 39 ருபீஸ்க்கே வந்து ப்ரீமியமான டைல் வந்து தராங்க. எப்படி இவங்களால தர முடியும்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கேஏஜியோட டைரக்ட் ஹோல்சேல் டிஸ்ட்ரிபியூட்டர். அதனால தான் இவங்களால கம்மி ரேட்லேயே வந்து கேஏஜி டைல் வந்து தர முடியுது. இவங்க கிட்ட டைல்ஸ் மட்டும் இல்லாமல் பெயிண்ட், அதுக்கப்புறம் சானிடரி வேர்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தேவையான எல்லாமே வந்து இவங்க கிட்ட வாங்கிக்கலாம். ஸோ நம்ம இன்னைக்கு பாலாஜி ஹார்ட்வேர்ஸ்க்கு தான் வந்திருக்கோம். பாலாஜி ஹார்ட்வேர்ஸ் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிம்னியா நகர்ல தான் இருக்கு. உங்களுக்கு வந்து கரெக்டான லொகேஷன் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன், அதை நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. இவங்க வந்து ஃப்ரீ டெலிவரி கூட பண்ணி தருவாங்க. ஸோ கான்டாக்ட் நம்பர் நான் இங்கேயே கொடுத்துருப்பேன். உங்களுக்கு வந்து இந்த டைல்ஸ்லாம் வந்து வாங்கி உங்க வீட்டுக்கு போடணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வந்து இவங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, அப்பதான் கண்டிப்பா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க வந்து காசே இல்லாம கூட இவங்க கிட்ட வந்து டைல்ஸ் வாங்கிக்கலாம். அது எப்படின்னு தெரிஞ்சுக்கவும் நீங்க வந்து இந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, மற்றவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கா உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டா இது நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் ரன்னிங் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம போயிட்டு என்ன மாதிரி டைல்ஸ் வச்சிருக்காங்க, என்ன மாதிரி நியூ அரைவல்ஸ் வந்திருக்கு, என்ன மாதிரி பிரைஸ்ல இருக்கு எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க போய் பார்க்கலாம். ஹாய் வணக்கம், என் பேர் ஷோப்னா ராஜேஷ். நம்ம ஷோரூம் பேர் பார்த்தீங்க அப்படின்னா பாலாஜி ஹார்ட்வேர்ஸ். நாங்கள் எங்கே லொக்கேட் ஆகிருக்கோம் அப்படின்னா விருகம்பாக்கத்தில் லொக்கேட் ஆகிருக்கோம். காளியம்மன் கோயில் ஸ்ட்ரீட் மெயின் ரோட்லேயே வந்து நம்ம ஷோரூம் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ நாங்கள் வந்து இந்த ஃபீல்டில் வந்து 25 இயர்ஸாக இருக்கிறோம். ஸோ நம்ம ஷோரூம் வந்து ஒரு ட்ரஸ்டடான ஷோரூம் இந்த ஏரியாவில். ஸோ உங்களுக்கு வந்து ஹோல்சேல் ரேட்டில் ஒரு பிராண்டடான ப்ராடக்ட்ஸ் வேணும், டைல்ஸாக இருக்கட்டும், பெயிண்ட்ஸாக இருக்கட்டும், சானிட்டரியாக இருக்கட்டும், எல்லாமே எனக்கு ஒன் ஸ்டாப் சொல்யூஷனில் வேணும் அப்படின்னா அப்போ நீங்கள் வர வேண்டிய இடம் வந்து பாலாஜி ஹார்ட்வேர்ஸ் தான். சோ நம்ம கிட்ட பாத்தீங்க அப்படின்னா பிரீமியமா வந்து நம்ம கேஜி டைல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம், ஏஷியன் பெயிண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம், சோ பாரிவேர் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு வந்து ஒரே ஸ்பாட்ல வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 3 விதமான மேஜர் திங்கையும் நீங்க கவர் பண்ணிட்டு போயிடலாம். அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட VR யூனிட் இருக்கு. அந்த VR யூனிட்ல உங்களோட வீட்டு பிக்சர் எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ரெண்டுத்தையுமே நாங்க வந்து டிசைன் பண்ணி கொடுப்போம். அதுக்கு எந்த விதமான டைல்ஸ் சூட் ஆகும், உங்களுக்கு எந்த விதமான பெயிண்ட்ஸ் அது கூட சூட் ஆகும், எந்த விதமான சானிட்டரி போட்டா அது இன்னும் பிரீமியமா இருக்கும், எல்லாமே வந்து நம்ம டீம் வந்து உங்களுக்கு கைட் பண்ணி கொடுப்பாங்க. இந்த நியூ இயர் 2026 ஓட டைல்ஸ் வந்து நிறைய டைல்ஸ் வந்திருக்கு, நிறைய அப்கிரேட் பண்ணிருப்போம். வாங்க அதை பார்க்கலாம். நம்ம கிட்ட டைல்ஸ் ஸ்டார்டிங் பிரைஸ் எவ்வளவுல இருந்து இருக்கு? நம்ம கிட்ட கேஜியோட பிரீமியம் டைல்ஸ் வந்து 39 ருபீஸ்ல இருந்தே ஸ்டார்ட் ஆகும். மற்ற இடத்தை விட கேஜி டைல்ஸ் உங்களுக்கு ரொம்ப கம்மி ரேட்ல வாங்கணுமா, அதுக்கு நீங்க வர வேண்டிய இடம் பாலாஜி ஹார்ட்வேர்ஸ் தான். பாலாஜி ஹார்ட்வேர்ஸ்க்கு நீங்க ஏன் வரணும் அப்படின்னா கேஜி டைல்ஸோட எக்ஸ்க்ளூசிவ் ஆத்தரைஸ்ட் டீலர் தான் நாங்க. உங்களுக்கு வந்து டைல்ஸ் வந்து ஃபேக்டரியில இருந்து டைரக்டா தான் உங்களுக்கு வந்து சப்ளை ஆகும். எங்களுக்கு நடுவுல எந்த வித மீடியேட்டர்ஸோ எந்த வித டீலர்ஸோ கிடையாது. சோ உங்களுக்கு வந்து டைரக்டா தான் வருது. அதுவும் இல்லாம உங்களுக்கு வந்து ஹோல்சேல் பிரைஸ்ல வரும். நம்ம ஷோரூம் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஏரியால வந்து ஒரு மல்டி சூப்பர் மார்க்கெட் மாதிரி. சோ நீங்க இந்த ஒரு ஸ்பாட்ல ஹார்ட்வேர் ஐட்டமும் வாங்கிக்கலாம், பிளம்பிங் ஐட்டம் வாங்கிக்கலாம், டைல்ஸ் வாங்கிக்கலாம், பெயிண்ட்ஸ் வாங்கிக்கலாம், சானிட்டரி வாங்கிக்கலாம். உங்களுக்கு என்ன விதமான வந்து கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஒன் ஸ்பாட்ல வாங்கிக்கிறோம். அதுவும் வந்து ரொம்ப ரொம்ப ரீசனபிள் பிரைஸ்ல வாங்கிக்கலாம். இல்ல உங்களுக்கு வந்து ஏதாவது டவுட் இருக்கு, இல்ல மற்ற இடத்தை விட கம்பேர் பண்ணணும்னா தாராளமா நீங்க வந்து எங்க கிட்ட வந்து ஒரு கொட்டேஷன் வாங்கிட்டு கூட நீங்க வந்து கம்பேர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து பெஸ்ட் ரேட் தான் இருக்கும் கண்டிப்பா. கேஜி டைல்ஸ் பிரீமியமான டைல்ஸ் உங்களால மட்டும் எப்படி இவ்வளவு கம்மியா 39 ருபீஸ்க்கு தர முடியுது? ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து டைரக்ட் கம்பெனில இருந்து வருது. அது மட்டும் இல்லாம நம்ம எக்ஸ்க்ளூசிவ் டீலர், அது மட்டும் இல்லாம நம்ம ஹோல்சேல் டீலர், இந்த மாதிரி இவ்ளோ பெனிஃபிட்ஸ் இருக்கனால உங்களுக்கு வந்து ரேட் வந்து கம்மியா தான் இருக்கும் நம்ம கிட்ட. மத்த
மற்றவங்கள மாதிரி கேஏஜிக்கும் நம்மளுக்கும் எந்த வித மீடியேட்டர்ஸும் நடுவில் கிடையாது. ஸோ டேரெக்டாக உங்களுக்கு வரனால, ஹோல்சேல் ரேட்டில் வரனால, எக்ஸ்க்ளூசிவ் ரேட்டில் வரனால உங்களுக்கு வந்து விலை ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போது நம்ம பார்க்க போகிறது வந்து 4x2 டைல்ஸ். 4x2ல கேஏஜி பொறுத்த வரைக்கும் எல்லாமே ப்ரீமியம் வெரைட்டிஸ் தான் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளாசி டைல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து கிளாசி வந்து 4x2ல வந்து 3 வெரைட்டிஸாக பிரியும். என்ன அப்படின்னா கிளாசி, அப்புறம் வந்துட்டு ஹை கிளாசி, அதுக்கப்புறம் வந்துட்டு மேட்டின், 3 கேட்டகரியா பிரியும். அதுக்கேற்ற மாதிரி ரேட் டிஃபரன்ஸ் வரும் உங்களுக்கு. எப்படி கிரானைட்ல லைட் ஷேட்ஸ் டார்க் ஷேட்ஸ் இருக்கும் அந்த மாதிரி வரும். ஸோ இதுலலாம் பாருங்க ரொம்ப டீடைலிங் பேட்டர்ன்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. இந்த ப்ளூ எல்லாம் ரொம்ப ட்ரெண்டிங்கான ப்ளூ, இப்போ ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்ல போற ப்ளூஸ் தான் இதெல்லாம். சில பேர் ப்ளூ இப்போ ரொம்ப விரும்புறாங்க, அதனால வந்து நீங்க இந்த மாதிரி டைல்ஸ் எல்லாம் போடலாம். மோஸ்ட்லி இந்த டைல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 9 to 9.5 mm வரைக்கும் ஸ்டார்ட் ஆகுது. இது இல்லாம கேஜி வந்து இப்போ புதுசா நாங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்க எலைட் சீரிஸ் பாத்தீங்க அப்படின்னா 10 mmல ஸ்டார்ட் பண்றோம். அது வந்து ரொம்ப எலைட்டா இருக்கும். நீங்க வந்து கேஜி பொறுத்த வரைக்கும் ஏன் கேஜிக்கு வரணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பட்ஜெட் ரேஞ்ச் ஆளுங்களும் வந்தா காம்ப்ரமைஸ் ஆயிடுவாங்க, மிட் ஆளுங்க வந்தாலும் காம்ப்ரமைஸ் ஆயிடுவாங்க. இல்ல எனக்கு எல்லாமே வேணாம், எனக்கு எலைட் சீரிஸ் தான் வேணும் அப்படின்னு சொன்னாலும் we have எல்லா விதமான கேட்டகரி டைல்ஸும் ஒரே ஸ்டாப்ல கிடைக்கும். அதுதான் கேஜி. இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நியூ கலெக்ஷன்ஸ். இந்த 2026ல வந்து நியூ கலெக்ஷன்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிற ஒரு பீசஸ் தான் இதெல்லாம். நீங்க வந்து இப்போ பிளாக் அண்ட் ஒயிட் வந்து தீம்ல போகுது இல்லையா, அதுல வந்து கோல்ட் சீரியஸ் கொடுத்தா அது எப்படி இருக்கும். இதெல்லாம் நீங்க வந்து பாத்ரூம்க்கு வந்து ஒரே வால்ல பிளேஸ் பண்ணலாம். நான் சொல்லுவேன் பாத்தீங்களா, சென்டர் ஃபிகர் வந்து ஹைலைட்டர் பண்ணிட்டு லைட் போட்டா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் எல்லாம் வந்து நீங்க சிங்கிளா போட்டுக்கலாம். இதெல்லாம் மாஸ்டர் பீஸ். ஸோ இதெல்லாம் நீங்க சிங்கிளா போட்டீங்கனாலே உங்க பாத்ரூம் வந்து ரொம்ப எலைட் லுக் கிடைச்சிரும். ஸோ இதெல்லாம் வந்து எப்பவுமே ஆல் டைம் ஃபேவரட்டுங்க எல்லாத்துக்குமே. இது வந்து மோரிஸ் கோல்டன் சொல்லுவாங்க. இது வந்து எடுக்காதவங்களே இருப்பாங்க. எப்பவுமே வந்து நம்ம குடோன்லேயே வந்து 5000 to 10,000 பாக்ஸ் ஸ்டாக்ல இருந்துட்டே தான் இருக்கும். அந்த அளவுக்கு இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்கான மாடல். நம்மளே வந்து ரெசார்ட்ஸ்க்குலாம் சப்ளை பண்ணியிருக்கோம். அந்த அளவுக்கு இது ஒரு ஃபாஸ்ட் மூவிங்கான மாடல். உங்ககிட்ட ஸ்டார்டிங் பிரைஸ் எவ்வளோல இருந்து டைல்ஸ் இருக்கு? டைல்ஸ் வந்து ஸ்டார்டிங் ரேட் பார்த்தீங்கன்னா 39ல இருந்து நம்ம கிட்ட ஸ்டார்ட் ஆகுது. இந்த டைல்ஸ் எல்லாமே வெர்டிஃபை டைல்ஸ் தான் எல்லாமே. நீங்க இந்த டைல்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து பேஜ்ல ஒரு மார்பிள் லுக் இருக்கும் பாருங்க. உங்களுக்கு வந்து கிளாஸிலேயே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பிரீமியமான லுக். இதெல்லாம் நீங்க வந்து போட்டீங்க அப்படின்னா உங்க வீடு வந்து ரொம்ப லக்ஸுரி தீமா ஆயிடும். அந்த மாதிரியான லுக்ஸ் தான் இதெல்லாம். இதெல்லாம் பாருங்க ஒரு மாதிரி ஜெம் ஃபினிஷ்ல உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி ஒர்க் பண்ணீங்கன்னா. இதுல பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா ஒயிட்ல கோல்ட் பேட்டர்ன், இதெல்லாம் வந்து ரொம்ப மாஸ்டர் பீஸ் தான். உங்களுக்கு ஒரே டைல நீங்க பாத்ரூம்ல லே பண்ணலாம். இல்ல எனக்கு ஒயிட்ல வேணாம் பிளாக்ல வேணும் அப்படின்னாலும் பிளாக் வித் கோல்டு, இதெல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்கான டைல். உங்களுக்கு பாருங்க இதெல்லாம் ஹை கிளாசி. உங்களுக்கு கிளாசி பாத்தீங்கன்னா ரொம்ப ஹையா இருக்கும். ஸோ நாங்க எப்படி மேட்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நீங்க வந்து வால்ல போட்டிட்டு ஃப்ளோர்ல வந்து எந்த மாதிரியான டைல்ஸை வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணலாங்கிறது தான் நாங்க வந்து கீழேயும் போட்டு காமிச்சிருக்கோம். ஸோ ஒரு நம்ம ஷோரூம்க்கு நீங்க வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ளோர் டைல் எப்படி இருக்கும், வால் டைல் எப்படி இருக்கும், அது பிளேஸ் பண்ணா எப்படி இருக்கும், எந்த கலருக்கு எந்த பெயிண்ட் அடிக்கணும், அது வரைக்கும் உங்களுக்கு வந்து நம்ம ஸ்டாஃப் வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு ஹேண்டில் பண்ணி உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு நம்மளோட ஷோரூம் வந்து ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கும். இப்போ மார்க்கெட்ல இதே டைல் டிசைன் வேற வேற பிராண்ட்லயும் இருக்கு. இப்போ அவங்களுக்கும் உங்க கேஏஜிக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? கண்டிப்பா பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. இது நானே கிளியர் பண்ணணும்னு நினைச்சேன். மக்கள் வந்து எப்படி நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா நார்மல் டைலும் பிராண்டட் டைலும் ஒன்று அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அது கிடையவே கிடையாது. நீங்க பிராண்டட் டைல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கிளேஸ் மேல போடுற கிளேஸ் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து இன்டர்நேஷனல் கிளேஸ். நான் பிராண்ட்ல பாத்தீங்கன்னா அந்த கிளேஸ் வந்து இன்டர்நேஷனல் கிளேஸ் கிடையாது. ஸோ அதனால தான் இந்த கிளேஸ் வந்து நம்ம போட்டாலும் 20-25 இயர்ஸ் ஆனாலும் உங்களுக்கு இந்த கிளேஸ் எப்படி போட்டீங்களோ அதே மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி வந்து நான் பிராண்ட்ல வந்து உங்களுக்கு வந்து டைல்ஸோட திக்னஸ் வந்து 7 mm தான் இருக்கும். நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா 9 to 10 mm வரைக்கும் இருக்கும். அது வந்து எவ்வளவு நாள் உழைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷம் வந்து நீடிச்சு லைஃப் வேணும் அப்படின்னா நம்ம பிராண்டட் தான் அஃப்கோர்ஸ் நம்ம போய் ஆகணும். நம்ம ஷோரூம்க்கு வரும்போது உங்களுக்கு என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா நீங்க இங்க வரும்போது உங்களுக்கு வந்து பிராண்டட் டைல் வாங்கிட்டு அதுல வந்து ஹோல்சேல் ரேட்லயும் நீங்க வாங்கிட்டு போயிடலாம். அப்படி இல்ல எனக்கு கேஷ் கையில இல்ல கொஞ்சம் ஷார்டேஜ் ஆகுது அப்படின்னா அதுக்கும் நீங்க வரி பண்ணிக்க வேண்டாம். நம்மளுக்கு வந்து கேஏஜில இஎம்ஐ தராங்க. நம்ம இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் வச்சு 0% இன்ட்ரெஸ்ட்ல நீங்க டைல்ஸ் வாங்கிட்டு போயிடலாம். நல்லா பிரீமியம் டைல்ஸே நீங்க போட்டுடலாம். இப்போ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் பாருங்க. இதெல்லாம் வந்து ஹை கிளாசி வெரைட்டி. ஸோ எனக்கு ஒயிட் பேஸ் வேணாம். இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து பிளாக் தான் விரும்புறாங்க. போடுற ட்ரெஸ்ல இருந்து எல்லாமே வந்து நான் ரொம்ப ஸ்டன்னிங்கா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ வந்து அவங்க ரூமும் ஸ்டன்னிங்கா தானே இருக்கணும். அதனால வந்து நீங்க இந்த மாதிரியான டைல்ஸ் எல்லாம் போட்டீங்க ஃப்ளோரிங்க்கு வால்க்கு எப்படி வேணாலும் நீங்க போட்டீங்கன்னா அதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து புக் மேட்ச் மாதிரி. ஸோ இது வந்து நீங்க போட்டீங்க அப்படின்னா உங்களோட ஃப்ளோர் வந்து நல்லா கோல்டா இருக்குங்க. பாத்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு இதோட ஃபினிஷிங் இதெல்லாம் எவ்வளோ இதுவா கொடுத்துருக்காங்க பாருங்க. இதோட டிசைன்ஸ் எல்லாம் எவ்வளோ மைன்யூட்டா டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்க. உங்களுக்கு அந்த இதுவே தெரியாது.
அந்த அளவுக்கு இது ஒரு புக் மேட்ச் வந்து ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்கான புக் மேட்ச் எங்களுக்கு இது. ஸோ இந்த மாதிரியான புக் மேட்சஸ் எதுக்கு நாங்கள் போட்டிருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு தெரியணும் ஃப்ளோர் போட்டா நம்ம வால் போட்டா எந்த மாதிரி மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி போடணும், எப்படி எல்லாம் இருக்கும் அப்படின்னா நம்ம ஷோரூம்க்கு வரும்போது உங்களுக்கு அந்த வியூ வந்து நல்லா இருக்கும். நம்ம வந்து கச்சக்கச்சான்னு எல்லாம் நம்மளோட டிஸ்பிளே இருக்காது. நம்ம கிட்ட இருக்கிற டிஸ்பிளே ஸ்டாக் இருக்கிற டிஸ்பிளேஸ் மட்டும்தான் இருக்கும். நிறைய வச்சுட்டு நாங்க வந்து கஸ்டமர் கேட்கும் போது இல்லைன்னு சொல்ல மாட்டோம். உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி இங்க இருக்கிறது எல்லாமே நம்ம கிட்ட வந்து ஸ்டாக் இருக்கிறது தான் இருக்கும். இப்போ இங்க இருக்கிற டிஸ்பிளே எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ட்ரெண்டிங் பேட்டர்ன்ல தான் இருக்கும். நம்ம வந்து 2 months ஒன்ஸ் வந்து அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். எப்போ வந்தாலுமே உங்களுக்கு வந்து ஷோரூம் வந்து ரொம்ப புதுசா இருக்கும் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து 4x2 எலைட் சீரீஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்கான டிசைனுங்க. இங்கே பாருங்களேன், பிளாக் அண்ட் ஒயிட் தீமில் எவ்வளோ சூப்பராக நான் கம்பைன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு. இதை பார்த்தீங்கனாலே உங்கள் பாத்ரூம் எப்படி இருக்குங்கிறது வந்து நீங்கள் வந்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம். இதெல்லாம் ரொம்ப இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸ்க்கு வந்து ரொம்ப பிடிக்கிறமான ஒரு தீம். உங்களுக்கு வந்து ஒயிட் பேஸ்லேயும் இருக்கும், அதில் வந்து பிளாக் கிரெயின்ஸும் வர மாதிரி இருக்கு. இதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி கேஜிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஜில் வந்து இது ஒரு ஸ்பெஷலாக ஒரு டீம் வந்து இதுக்கு வந்து டெக்னிக்கல் டீம் வந்து ஒர்க் பண்ணிட்டே இருப்பாங்க. எங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மந்த் இல்லாமல் நெக்ஸ்ட் மந்த்ல நியூ டிசைன்ஸ் வந்து ஆட் ஆன் ஆகிட்டே இருக்கும். அதுக்குன்னு பழைய டிசைன் ஸ்டாக் அவுட் ஆகுமானா கிடையாது, அதுவும் எங்ககிட்ட ஸ்டாக்ல இருக்கும். நியூ டிசைன்ஸ் அப்கிரேட் ஆகிட்டே இருக்கும். இது எந்த பிராண்ட்லையுமே இது பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு கேஜியில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து 4x2லயே கிட்டத்தட்ட 5000 டிசைன்ஸ்க்கு மேலே உங்களுக்கு வந்து வெரைட்டிஸ் இருக்கு. கோல்ட் பேட்டர்ன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறது கேஜி பிராண்ட்ல மட்டும்தான். நம்மளோட கேஜி டைல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டிசைன் ஆகட்டும், அதோட திக்னஸாக இருக்கட்டும், அதோட மைன்யூட் ஒர்க்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஆர்என்டி கிளியரன்ஸ் இல்லாமல் நம்மளுக்கு வெளியிலே வராது. ஆர்என்டிக்குனே தனியாக டீம் ஒர்க் அவுட் பண்ணி இதெல்லாம் கரெக்டாக வந்து எக்ஸிக்யூட் பண்ணி தான் நம்ம கிட்ட வருது. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணி வாங்குற பிராண்ட் தான் கேஏஜி. ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னா நம்ம ஷாப்பும் வந்து விருகம்பாக்கத்தில் வந்து கிட்டத்தட்ட வந்து 25 இயர்ஸாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ட்ரஸ்ட்ஃபுல்லான ஷோரூம் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வர வேண்டிய இடம் பாலாஜி ஹார்ட்வேர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஜோன் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட மேட் வந்து ரொம்ப வந்து எந்த கேட்டகரியில் போய் உட்காரும் அப்படின்னா ப்ரீமியம், ஆர்கிடெக்ட், இந்த மாதிரி வந்து ஒரு இன்டீரியர் பேஸ்டான ஜோன்ல தான் போயிட்டு மேட் டைல் உட்காரும். மேட் டைல பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ஸ்கிராச் ப்ரூஃப். பிராண்டட்ல என்ன நடக்கும் மேட் வாங்கினா அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்கிராச் ப்ரூஃப்டா இருக்கும், வாட்டர் ப்ரூஃபா இருக்கும். அந்த மாதிரியான இதெல்லாம் அம்சம் கொண்டது தான் வந்து மேட் டைல்ஸ். நீங்க இந்த மாதிரியான பேட்டர்ன்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மேட்லயே ஹை க்ளாசி, உங்களுக்கு பாருங்க எம்போஸ்ட் ஆகி உங்களுக்கு ஹை க்ளாசில தான் இருக்கும். ஸோ இது வந்து மேட்ல ஹை க்ளாசி. இதெல்லாம் எவ்வளோ வந்து மைன்யூட்டா ஒர்க் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான எம்போஸ்ட் எல்லாம் உங்களுக்கு வந்து லைஃப் லாங் அப்படியே தான் இருக்கும். அது வந்து ஒண்ணுமே உங்களுக்கு வந்து ஃபேட் அவுட்டோ இல்ல வந்து ஸ்கிராச்சோ எதுவுமே ஆகாது. உங்களுக்கு என்ன மாதிரி நீங்க ஒர்க் பாக்குறீங்களோ அதே தான் உங்களுக்கு லைஃப் லாங் பீரியடும் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு வாலை டிசைன் பண்ணணும், ஒரு வாலை ஹைலைட் பண்ணணும் அப்படின்னா நீங்க இந்த மாதிரி எம்போஸ்டான பேட்டர்ன்ஸ் எல்லாம் போட்டீங்கன்னா உங்க வீடு ரொம்ப லக்ஸுரியான தீம்ல இருக்கும். அந்த மாதிரியான பேட்டர்ன்ஸ் தான் இது. நீங்க எப்படி கிளாஸில வந்து எல்லா டிசைனும் பாத்தீங்களோ அதே மாதிரி மேட்லயும் நம்ம கிட்ட எல்லா கலெக்ஷன்ஸுமே இருக்கு, எல்லா தீம்லயுமே இருக்கு. பேஜ், ஒயிட், டார்க் ஒன், அந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு வந்து மேட்லயும் அவைலபிளா இருக்கு. இப்போ மேட்ல எவ்வளவு கலெக்ஷன்ஸ் இருக்கு? மேட்லயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 500 வெரைட்டிஸ்க்கு மேல தான் இருக்கு. உங்களுக்கு மேட்ல உட்டன் டைப் இருக்கு, மேட் ஃபினிஷ்ல சுகர் கோட்டட் இருக்கு, ரஸ்டிக் இருக்கு, அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கு மேட்ல. சில பிராண்டட்லாம் பாத்தீங்கன்னா மேட்னா மேட் டைல்ஸ் மட்டும் தான் இருக்கும், பிளெயினா இருக்கும், அவங்க கிட்ட வெரைட்டிஸ் இருக்காது. கேஜோட இன்புட் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேட் டைல்லையும் வெரைட்டி ஜாஸ்தி எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ டிசைன் ஒர்க் நிறைய இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு டிசைனர் டைல் மேட்லயும் வேணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து அது கேஜி வரது நல்ல ஆப்ஷன்ஸ். நீங்க நம்ம எப்படி மேட்ல வந்து 4x2 மேட் பார்த்தோம், கிளாசி பார்த்தோம், ஹை கிளாசி பார்த்தோம், அதே மாதிரி 2x2லயும் சலிச்சவங்க கிடையாதுங்க. நாங்க அதே பேட்டர்ன்ல இங்க பாருங்க சுகர் ரஸ்டிக்ல மேட் உங்களுக்கு பாருங்க மாப்பே பண்ண வேண்டாம், எவ்வளவு சுகரியா இருக்கு பாருங்க. அதுல ஒரு சர்க்கரையை தூவி போட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு கிளாசி ஃபினிஷ் மாதிரி உங்களுக்கு இருக்கும். இது போட்டீங்கன்னா உங்க ஃப்ளோர் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க இதுக்கு ஃப்ளோருக்கும் ஒர்க் பண்ணிக்கலாம், வால்க்கும் ஒர்க் பண்ணிக்கலாம், பாத்ரூம் ஃப்ளோர்ஸ்க்கு ஒர்க் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆயிடும். அந்த மாதிரியான பேட்டர்ன்ஸ். இதுலயும் மைன்யூட் பேட்டர்ன்ஸ். நான் எப்படி வந்து அந்த எம்போஸ்ட்ல வந்து மைன்யூட்டா ஒர்க் பண்ணிருப்பாங்க, ஒரு டிசைனுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நாங்க ஒர்க் பண்றோம் அப்படிங்கறத நீங்க இந்த பேட்டர்ன்லயே பாத்துக்கலாம். ஏதாவது ஒரு டிசைன்ஸ் மிஸ் மேட்ச் ஆகுதான்னு பாருங்களேன், ஒண்ணுமே மிஸ் மேட்ச் ஆகாது. அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு அந்த கார்விங் டிசைன்ஸ் அவ்வளவு அழகா கொண்டு வந்திருப்பாங்க. சோ இதுலயும் வந்து எங்களுக்கு வந்து ஒயிட் வேணும், பேஜ் வேணும், ஒயிட் அண்ட் கோல்டு வேணும், அந்த மாதிரி எல்லா பேட்டர்ன்ஸுமே எக்கச்சக்கமான வெரைட்டி நீங்க இங்க இருக்கு. எம்போஸ்டா வேணும்னாலும் எம்போஸ்டா இருக்கு, அந்த மாதிரி உங்களுக்கு ஒயிட் அண்ட் பிளாக்ல வேணும்னாலும் இருக்கு. எல்லா விதமான டைல்ஸும் நம்ம ஷோரூம்க்கு வந்தா நீங்க டிஸ்பிளேல பார்க்கலாம். உங்களுக்கு வந்து பெஸ்டா நீங்க செலக்ட் பண்ணிட்டு போலாம். கச்ச கச்ச கச்சான்னு இல்லாம உங்களுக்கு வந்து வந்தீங்கன்னா நீட்டா வந்து அரேஞ்ச் பண்ணி, இன்கேஸ் நீங்க உங்களுக்கு ஐடியா இல்ல, எது பார்க்கணும்னு ஐடியா இல்ல அப்படின்னா கூட நம்மளோட டீம் வந்து உங்களை கரெக்டா கோஆர்டினேட் பண்ணிட்டு மேம் இது
இதுக்கு போட்டிங்கன்னா இதுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து டெக்னிக்கலாக ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்மக்கிட்ட இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஃபீல்டில் ஒரு 5 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்க தான். ஸோ ஹேண்டில் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸாக ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ நம்மக்கிட்ட வந்தீங்க அப்படின்னா சர்வீஸ் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ 2x2 டைலோட ப்ரைஸ்லாம் எப்படி? 2x2 வந்து உங்களுக்கு வந்து பட்ஜெட் வெரைட்டிஸ். ஸோ 2x2 வந்து எல்லா விதமான பீப்புள்ஸும் யூஸ் பண்ணுறது. இப்போ 4x2 நிறைய வந்துருச்சு. ஸோ 2x2 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆன்லைன் ப்ரைஸை விட நம்மக்கிட்ட வரும்போது 10 to 12% உங்களுக்கு வந்து கம்மியாக தான் இருக்கும். அதில் வந்து நீங்கள் ஹோல்சேல் ப்ரைஸில் எடுத்துகிட்டு போயிடலாம், வித் ஃப்ரீ டெலிவரியோட எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ நம்மக்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டைலை பற்றின ஐடியா இல்லை, நம்மளுக்கு டைலை எப்படி வந்து கம்பைன் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியல, டைலில் வந்து லைட் ஷேடும் டார்க் ஷேடும் எனக்கு பண்ண தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக நம்ம ஷோரூமை ஒரு டைம் ஆச்சு விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு டிஸ்பிளேலே வந்து இதெல்லாம் வந்து இன்டீரியர் டீம் கூட நான் ஒர்க் பண்ணி அவங்க கூட கலர் காம்பினேஷன் பண்ணி போட்டிருக்குது. ஸோ இந்த வால் பார்த்தீங்களா பெரிய ஒரு லக்ஸுரியான ஒரு தீமை கொடுக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரியான டிசைன்ஸ் தான் பண்ணியிருக்கோம். மார்க்அப் செட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 1000+ உங்களுக்கு வந்து மார்க்அப் டிசைன்ஸ் இருக்கிறது வந்து கேஜியில் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க்அப் செட்லேயே வந்து கலர் காம்பினேஷனாக இருக்கட்டும் இல்லை வந்து டிஜிட்டல் தீமாக இருக்கட்டும் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட் மூவிங் ட்ரெண்டிங் டைல்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராக வந்து உங்களுக்கு டிஸ்பிளேல காமிச்சிருப்போம். உங்களோட பெட்ரூமாக இருக்கட்டும், உங்களோட ஃப்ளோரிங்காக இருக்கட்டும், உங்களோட கார் பார்க்கிங்காக இருக்கட்டும், இல்லை கிச்சனுக்கு ஃப்ளோரிங் பார்க்குறீங்களா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வேணும் அப்படின்னா நம்ம கிட்ட வந்து அது மார்க்அப் செட்டப்லேயே வந்து plenty ஆஃப் டிசைன்ஸ் இருக்கு. 4x2லையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜாமெட்ரிக்கல் பேட்டர்ன்ஸ், மொரக்கன் பேட்டர்ன்ஸ், இல்லைனா உங்களுக்கு வந்து ஒரு ஃபாரஸ்ட் தீம் பேட்டர்னு, அந்த மாதிரியான எல்லா பேட்டர்னுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு. நீங்கள் இது வந்து எதுக்கு வேணாலும் ஒர்க் பண்ணி எடுத்துட்டு போயிடலாம். உங்களுக்கு வந்து ஒரு டிவிக்கு பின்னாடி ஒரு வாலை வந்து நீங்கள் டிசைன் பண்ணணும் அப்படின்னாலும் வந்து நீங்கள் இதை எடுத்துட்டு போகலாம். இன்னொரு ஸ்பெஷல் நம்ம ஷோரூம்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து இன்டீரியர் டிசைனிங் படிச்சவங்க தான் நம்ம டெக்னிக்கல் டீம்ல இருக்கிறோம். உங்களோட வீடு வந்து எந்த மாதிரி வந்து பெயிண்ட் பண்ணலாம், எந்த மாதிரி டைல் போடலாம், எந்த மாதிரி சானிட்டரி வேர் அதுக்குள்ள வைக்கலாம் அப்படிங்கிற எல்லாமே வந்து நம்ம பாலாஜி ஹார்ட்வேர்ஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே ஒரே ஸ்பாட்ல உங்களுக்கு வந்து இதாயிடும். நெக்ஸ்ட் ஜோன் நம்ம எது பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் சார்ஜ் டைல்ஸ். எனக்கு வந்து நார்மல் டிசைன் வேணாம், கிரானைட் ஃபினிஷ்ல தான் வேணும், ஆனால் டபுள் சார்ஜ்ல இருக்கணும்னு நீங்க வந்து தீம் புக் பண்றீங்க அப்படின்னா யூ கேன் கோ வித் திஸ் தீம். இது வந்து எப்படி அப்படின்னா உங்களுக்கு வந்து பாதி டைல் இல்ல ஃபுல் பாடி அந்த மாதிரியான டைல்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சட்டிலான பேட்டர்ன்ல தான் வரும். ஏன்னா நீங்க ஃபுல் பாடி டபுள் சார்ஜ்லாம் போகும்போது இந்த மாதிரியான பேஜ் டார்க் கலர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரானைட் ஃபினிஷ் இந்த மாதிரியான கலர்ஸ்ல தான் உங்களுக்கு கிடைக்கும். பட் இதெல்லாமே வந்து உங்களுக்கு ஃபுல் பாடி வித் டபுள் சார்ஜ் அந்த மாதிரி தான் உங்களுக்கு. ஸோ இந்த ஃபுல் பாடி டைல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாருங்க பாடி வந்து ஃபுல்லாவே இருக்கும், அந்த டைல் வந்து ஃபுல்லாவே இருக்கும், டிசைன்ஸ் வராது. பட் இந்த மாதிரியான சுகர் ரஸ்டிக்ல மேட்ல அந்த மாதிரியான இதுல வந்து நம்ம ஃபுல் பாடி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து கூலிங் ரூஃப். கூலிங் ரூஃப் வந்து நம்ம வீடு கட்டுறதுல ரொம்ப 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 நிறைய பேத்துக்கு தெரியாத ஒரு விஷயங்க கூலிங் ரூஃப். சில பேர் வந்து பெயிண்ட் அடிச்சிருவாங்க, சில பேர் வந்து சும்மா வந்து அப்படியே டெரஸை போட்டுருவாங்க. அந்த மாதிரிலாம் போடாம இந்த மாதிரி ஒர்க் பண்ணுங்க. உங்களுக்கு கூலிங் ரூஃப்ல இருக்க பெனிஃபிட் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து சம்மர் சீசன்ல உங்களுக்கு எவ்வளோ 40 டிகிரி உங்களுக்கு வெயில் அடிச்சிருந்தா கூட கீழே வந்து உங்களுக்கு அது ரிஃப்ளெக்ட் ஆகாம இருக்கிறதுக்கு நீங்க கூலிங் டைல் போட்டிங்கன்னா மட்டும்தான் அது ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஸோ நம்ம வந்து துணி காய போட போறோம், மேல கால் சுடுது அப்படின்னா கூட நீங்க கூலிங் ரூஃப் போட்டீங்கன்னா கால் சுடாது. அதுலயும் உங்களுக்கு வந்து ஒயிட் பேட்டர்ன் இல்லாம உங்களுக்கு பேட்டர்னைஸா கொடுக்கலாங்கிறது தான் எங்களோட தீம். அதுலயும் we are 300 to 500 வெரைட்டிஸ் வந்து டிசைன்ஸ் வச்சிருக்கோம் உங்களுக்கு. இதுல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா செராமிக் டிசைன்ஸும் வரும், வெர்டிஃபைடும் வரும் உங்களுக்கு. ஸோ 8mm இருக்கு, உங்களுக்கு 10mm இருக்கு. இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ நியூ நம்மலாம் பழைய காலத்துல மொசைக் எல்லாம் போடுவோம் பாத்தீங்களா, அந்த மாதிரியான சிப்ல வந்தது தான் இது. இதெல்லாம் ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கிற டிசைன்ஸ். இதெல்லாம் உங்களுக்கு வந்து பேட்டர்னைஸ்டா வேணும்னாலும் எடுத்துக்கலாம், இல்ல எனக்கு ஒயிட்டா தான் வேணும்னாலும் எடுத்துக்கலாம். இது பிரைஸ்லாம் எப்படி? இதோட பிரைஸ்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஆன்லைன்ல வந்து 36 rupees தருவாங்க. நம்ம கிட்ட வந்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஹோல்சேல் டிஸ்கவுண்ட்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த சீரீஸ்லாம் பாத்தீங்கன்னா எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க பாருங்க. இதெல்லாம் கொஞ்சம் கிட்கேட் சீரீஸ், அந்த கிரிட் லைன் சீரீஸ்ன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து கிளாஸிலையும் வரும், மேட்லயும் வரும், செமி மேட்லயும் வருது. இதெல்லாம் எங்க யூஸ் பண்ணலாம்? இதெல்லாம் வந்து உங்களுக்கு எலிவேஷன் டைப்ல யூஸ் பண்ணலாம். எல்லாமே கிச்சன்லயும் போகும் உங்களுக்கு. நீங்க எங்க ஒர்க் பண்ண இல்ல உங்களுக்கு ஒரு ஸ்டடி ஏரியா இருக்கு, அந்த இடத்துல எனக்கு வந்து ஒரு காமான ஒர்க் பண்ணணும், ஆனா எனக்கு டிஃப்ரெண்டா இருக்கணும், டைல் வேண்டாம் ஆனா எனக்கு அந்த பீஸ் டிஃப்ரெண்டா இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த மாதிரியான பீஸ்லாம் நீங்க செலக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்டெப் டைல்ஸ். ஸ்டெப் டைல்ஸ்லயும் உங்களுக்கு அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா 1x1 ஸ்டெப் டைல்ஸ். இதுல உங்களுக்கு வந்து உடன் பேட்டர்ன்லயும் இருக்கும், கிரானைட் பேட்டர்ன்லயும் இருக்கும், இல்ல மார்பிள் பேட்டர்ன் வேணுமா மார்பிள் பேட்டர்ன்லயும் இருக்கும். மோஸ்டா ஹையா போறது இந்த 1x1 ஸ்டெப் டைல்ஸ் தான். ஸோ இதோட டீடைலிங் பாத்தீங்க அப்படின்னா அந்த ஆன்டி ஸ்லிப்ல கொடுத்துருப்பாங்க.
உங்களுக்கு எப்படி கிரானைட்ல வந்து கிரேட்டிங் பண்றாங்களோ அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து டைல்லையும் வந்து அந்த கிரிப்னஸ்க்காக நம்ம அண்டர் ஃபுட் எப்படி வச்சா நம்மளுக்கு ஸ்லிப் ஆகாம இருக்குமோ அதுக்காக உங்களுக்கு கொடுக்குற கிரிப்னஸ் தான் இது. இதுல வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. நீங்க பார்த்தது வந்து 1x1, இப்ப பார்க்கறது வந்து 4 feet அண்ட் 3 feet ரெண்டுமே இருக்கு. இதுலயும் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல் பாடி டைல் இருக்கு. இங்க பாருங்க, இதுதான் வந்து ஃபுல் பாடி டைல். இங்க பாருங்க, ஃபுல் பாடியா தான் இருக்கும் உங்களுக்கு. இந்த இது பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் பாடியா தான் இருக்கும். இதுலயும் உங்களுக்கு கிரிப்னஸ் வச்சு தான் வரும். நீங்க போட்டீங்கன்னா கிரானைட்டை விட ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு. அந்த அளவுக்கு வந்து நீங்க வந்து டைல்லே எடுத்துட்டு போயிடலாம். உங்களுக்கு வந்து கிரானைட்ல போகும்போது என்ன அப்படின்னா கிரானைட்டோட காசை விட உங்களுக்கு வந்து லேயிங் காஸ்ட் ரொம்ப ஜாஸ்தி. ஸ்கொயர் ஃபீட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி. அதுக்கு வந்து நீங்க டைல் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு லேயிங் காஸ்ட்டும் கம்மி. உங்களுக்கு அதே மாதிரி உங்களுக்கு ஃபுல் பாடியிலையும் நீங்க வாங்கிட்டு போயிடலாம். இல்ல வந்து எனக்கு 3 feet வேணும், 4 feet வேணும், இல்ல நீங்க கிரானைட்டை சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு பேட்டர்ன் தான் சூஸ் பண்ண முடியும். நீங்க இதுல பாத்தீங்கன்னா மார்பிள் சூஸ் பண்ணிக்கலாம், வுடன் சூஸ் பண்ணிக்கலாம், பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷன் சூஸ் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கு இதுல. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து பாத்ரூம் டைல்ஸ். பாத்ரூம் டைல்ஸ்ல இது பாத்தீங்க அப்படின்னா கான்செப்ட் இது வந்து மேட்லயும் வரும், உங்களுக்கு வந்து கிளாசி, ஹை கிளாசி 3 வெரைட்டிஸ்ல வரும். ஸோ இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ட்ரெண்டிங் இப்போ வந்த மாடல்ஸ். இதெல்லாம் இந்த ப்ளூல கோல்டு, நம்ம எப்படி 4x2ல கோல்டு பேட்டர்ன்ஸ் எல்லாம் பார்த்தோமோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து இதுலயும் வந்து கோல்ட் பேட்டர்ன்ஸ் வச்சு வரும். கான்செப்ட்ல ஏன் போகணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹைலைட்டரும் இதுலயே வந்துடும், டார்க் கலர்ஸும் இதுல வந்துடும். இல்ல எனக்கு ஹைலைட்டர் பிடிக்கல, எனக்கு இந்த டார்க் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்க இந்த டார்க்கையும் போடலாம். 7 feet 10 feet வரைக்கும் இந்த டார்க்கையும் போடலாம். அதே மாதிரி இந்த பீஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஃப்ளோரிங்கும் வந்துடும். ஸோ ஒரே கான்செப்ட்ல நீங்க ஃப்ளோரிங்கும் முடிச்சிடலாம், வாலும் முடிச்சிடலாம். பட்ஜெட் ரேஞ்ச்லேயே வரும். உங்களுக்கு வந்து ரேட் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ப்ரைஸ் வந்து 55. ஸோ நம்ம ஷோரூம் வரும்போது உங்களுக்கு வந்து ஹோல்சேல் ப்ரைஸ்லேயே டிஸ்கவுண்ட் பண்ணி உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஜாமெட்ரிக்கல் பேட்டர்ன்ஸ், இந்த அரபிக் பேட்டர்ன்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய பேட்டர்ன்ஸ் வந்து ரன் ஆகும். ஸோ இதுலேயுமே வந்து ப்ளூ வித் கோல்டு, பிளாக் வித் கோல்டு, இல்லை எனக்கு அந்த மாதிரியான தீம் வேண்டாம், பிளெயின் தீம் தான் வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து அதுவும் ஒர்க் அவுட் ஆகும். இதெல்லாம் ரொம்ப ட்ரெண்டிங்காக போகிறது தான். சில பேர் வந்து லைட் கலர்ஸ் விரும்ப மாட்டாங்க, டார்க் கலர்ஸ் தான் விரும்புவாங்க. அதனால இந்த மாதிரி டார்க் கலர்ஸும் போகலாம். நம்மளோட பாத்ரூம் டைல்ஸ்ல என்னென்ன சைஸ் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 15x10, 18x12 அண்ட் 2x1 ஸ்டார்ட் ஆகும். இது நம்மளுக்கு கம்ப்ளீட்டா 100% வாட்டர் ப்ரூஃப் டைல்ஸ். இது வந்து உங்களுக்கு பாத்ரூம் கான்செப்ட்டுக்கும் சூட் ஆகும், கிச்சன் கான்செப்ட்டுக்கும் சூட் ஆகும். சில பேர் வந்து இது பாத்ரூம்க்கு தான் போடணும்னு நினைக்க வேண்டாம், இது வந்து வாட்டர் ப்ரூஃப்ங்கிறனால உங்களுக்கு வந்து ரெண்டுத்துக்குமே உங்களுக்கு வந்து சூட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து இதுல பாத்தீங்கன்னா இது வந்து சாட்டின் ப்ரூஃப். சாட்டின் ப்ரூஃப்ங்கிறது வந்து உங்களுக்கு ஆயில் கன்சப்ஷன், சோப்போட ஸ்டெயின்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப நாள் வந்து ஸ்டே ஆகாது. நீங்க லைட்டா வந்து லிக்விட் போட்டு வாஷ் பண்ணீங்கனாலே அது வாஷ் அவுட் ஆயிடும். ஸோ அந்த மாதிரியான பேட்டர்ன்ஸ் தான் இதெல்லாம். நம்ம வந்து 2x1 பார்த்தோம், அடுத்தது 18x12 பார்க்குறோம். 18x12 உங்களுக்கு கலர் வேரியன்ட் நிறையா இருக்கு. நம்ம கிட்ட வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து மேட்ச் பண்ணி தான் வச்சிருப்போம், ஸ்டாக் உள்ளது தான் இருக்கும். நம்ம டீம் வந்து உங்களை எப்படி வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னா எந்த மாதிரியான பேட்டர்ன்ஸ் போட்டால் உங்களுக்கு லுக்கா இருக்கும். உங்களோட சில பேருக்கு ஐடியா இருக்காது என்ன வேணும், எனக்கு டார்க் கலர் வேணும், அழுக்காக கூடாது, அது மட்டும்தான் ஒரு கான்செப்டா எடுத்துட்டு வருவாங்க. ஸோ நம்ம டீம் வந்து எப்படி அதுக்கு வந்து உங்களுக்கு உங்களோட ஐடியாக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ணி கொடுப்பாங்க. எது போட்டால் நல்லா இருக்கும், உங்களுக்கு இன்னும் இதை பண்ணீங்கன்னா இன்னும் வந்து உங்களுக்கு தீம் வேலை செய்யும், அந்த மாதிரி அளவுக்கு வந்து ஒர்க் பண்ணி கொடுப்பாங்க. இதெல்லாம் வந்து பாருங்களேன் கிட்ஸோட தீம். ஸோ இதெல்லாம் போட்டிங்கன்னா கிட்ஸ் வந்து ஜாலியாக ஆயிடுவாங்க. அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு 3D அனிமேஷன் லுக்கில் இருக்கும் உங்களுக்கு. இதெல்லாம் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக போகிற தீம்ஸ் இதெல்லாம். ஸோ எப்போவுமே ஸ்டாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5000 பாக்ஸ் ஸ்டாக்ல எப்போவுமே இருக்கும். அந்த மாதிரியான தீம்ஸ் தான் இது. ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆன்லைன் ப்ரைஸ் வந்து 34லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. நம்ம கிட்ட வரும்போது அதுலேருந்துமே உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி பெஸ்ட் ரைட் ஹோல்சேல் ப்ரைஸ் தான் கிடைக்கும். இதில் மொத்தமாக நம்ம கிட்ட எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கு? நம்ம கிட்ட டிஸ்பிளேல மட்டும் கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு 60 கான்செப்ட் போட்டு தான் வச்சிருக்கோம். ஸோ உங்களுக்கு வரும்போது வந்து பார்க்க நல்லா வந்து விசிபிளா வியூ நல்லா இருக்கும். நம்ம ஷோரூமை பொறுத்த வரைக்கும் கச்சமுச்சான்லாம் இருக்காது. இது டார்க் ஒரு இடத்துல, லைட் ஒரு இடத்துல, ஃப்ளோர் ஒரு இடத்துல, அந்த மாதிரிலாம் இருக்காது. நம்ம டீம் வந்து உங்களுக்கு கரெக்டாக கைட் பண்ணி உங்களுக்கு வந்து எது எப்படி வேணும் அப்படிங்கிறத கேட்ச் பண்ணி உங்களுக்கு கூப்பிட்டு போயிடுவாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சுகர் ரஸ்டிக்ல மேட் வருது. நீங்க எப்படி 4x2ல வந்து கிளாசி இருந்தது, சுகர் ரஸ்டிக் இருந்தது, அந்த மாதிரியான தீம் உங்களுக்கு வந்து 18x12ல 15x10ல எல்லாத்துலயுமே வரும். அந்த மாதிரியான பேட்டர்ன்ஸ் தான் இதெல்லாம். ஸோ இதுல வந்து கலர் வேரியன்ட், உங்களுக்கு புக் மேட்ச், இந்த மாதிரியான சீனரிஸ், இந்த மாதிரியா கிட்ஸ் ஏரியா, இல்ல வந்து எனக்கு பிளெயினா தான் வேணும், எனக்கு ஜியோமெட்ரிக்கல் பேட்டர்ன்ஸ் தான் வேணும், எது வேணும்னாலும் நம்ம கிட்ட எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாமே அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து கிச்சன் வந்து மேஜரா வந்து லேடிஸோட இதுல வந்து கிச்சன்ல ப்ளே பண்றது. ஸோ மோஸ்ட்லி வந்து கிச்சனுக்கு வந்து லைட் கலர்ஸ் போட்டிங்க அப்படின்னா அந்த இடம் வந்து ரொம்ப பிரைட்டா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்க வந்து டார்க் கலர்ஸ் போடும்போது உங்களுக்கு வந்து ஷேடு வந்து டார்க் ஆயிடும். அதே மாதிரி நீங்க கிச்சன் சூஸ் பண்ணும்போது வந்து இந்த மாதிரியான பிளெயின் பேட்டர்ன்ஸா சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மைண்ட் வந்து ரொம்ப கிராங்கி ஆகாம காலையில ஏஞ்சி
போகும்போது நம்மளுக்கு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான சட்டில் டிசைன்ஸ் போடணும். நீங்கள் வந்து ஒரு மாதிரி டார்க்காக ஒரு மாதிரி அழுக்குப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப டார்க்கானாலாம் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது வந்து ரொம்ப இரிட்டபிள் பண்ணிகிட்டே இருக்கும் மைண்டை. ஸோ இந்த மாதிரி ப்ரௌன் பேட்டர்ன்லாம் இதெல்லாம் நீங்கள் அழுக்கும் படாது, உங்களுக்கு பார்க்கவும் நீட்டாக இருக்கும். அந்த மாதிரியான தீம் தான் இதெல்லாம். ஸோ எனக்கு டார்க் வேணாம், எனக்கு இந்த மாதிரி பிளெயின் மட்டும் தான் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் பிளெயின் மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். அதில் இந்த மோட்டிவ் மட்டும் செலக்ட் பண்ணி போட்டுக்கலாம். அந்த மாதிரியான தீம்ஸ் தான் இது. சில பேருக்கு பேஜ் தான் பிடிக்கும், உள்ள வந்து டெப்த் வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான லைக்கி பர்சன்ஸ்க்கெல்லாம் இது போட்டுக்கலாம். ஸோ சில பேர் வைப்ரண்ட்டாக கேட்பாங்க இல்லையா, ப்ளூ வேணும், பிங்க் வேணும், அந்த மாதிரியான பீப்புளுக்கு வந்து இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து ட்ரெண்டி டிசைன்ஸ் தான் நம்ம கிட்ட. ஸோ இந்த மாதிரியான எல்லா வெரைட்டிஸும் நீங்கள் இங்கே வரும்போது உங்களுக்கு கரெக்டாக கைட் பண்ணி கொடுத்துருவோம். அது மட்டும் இல்லாமல் மேட் சீரீஸில் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து ஆத்தங்குடி பேட்டர்ன்ஸ். ஆத்தங்குடியிலையும் கிட்டத்தட்ட உங்களுக்கு 100 டிசைன்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா புக் மேட்ச் சொல்லலாம், கார்பெட் டிசைன் சொல்லலாம். ஒரு ட்ரெடிஷ்னலாக நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஏரியாவுக்கு போடணும், பூஜை ரூமுக்கு போடணும், இல்லைனா வந்து எனக்கு ஒரு சென்டர் ஃபிகருக்கு ஏதாவது போடணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதை எடுத்துகிட்டு போகலாம். சிட் அவுட் நம்ம உட்காரோன்னா அதுக்கும் சூட் ஆகும். ஒரு பேத்வேக்கு போடலாம், இல்லைனா ஒரு முக்கியமான ஒரு இடத்துல சென்டராகவும் நீங்கள் கவர் பண்ணி போட்டுக்கலாம். அந்த மாதிரி எல்லா விதமான ரீஜனுக்கும் இது போடும். ஆத்தங்குடியில் மேட்டும் இல்லாமல் கிளாஸியும் நம்ம கிட்ட இருக்கு. நம்ம வந்து 2x2ல எப்படி கிளாஸி மேட் பார்த்தோமோ இந்த மாதிரி மேட்ஸ் வந்து உங்களுக்கு உடன் பேட்டர்னால வரும். ஸோ இதுலேயும் வந்து நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு, லைட் கலர், டார்க் கலரு, அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான வெரைட்டிஸ் வந்து எதுக்கு போடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிச்சன் ஏரியாவுக்கு ரொம்ப மேஜராக இது ப்ளே ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பால்கனியோட சின்ன ஸ்பேஸ் எல்லாம் இருக்கும்ல, அதுக்கெல்லாம் நீங்கள் இது போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் வந்து ரொம்ப வைடனாக தெரியும். அந்த மாதிரியான ரீஜன்ஸ்க்கெல்லாம் இது நீங்கள் சூஸ் பண்ணீங்கன்னா நல்லா உங்களுக்கு போகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங். கார் பார்க்கிங் வந்து அடுத்தது நம்மளோட மேஜர் ரோல் ப்ளே பண்ணுறது எக்ஸ்டீரியரில், நம்மளோட வெளியில். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் கார் பார்க்கிங்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து 1x1ல வரும். ஸோ இந்த மாதிரியான பேட்டர்ன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 4 கல் வச்சு உங்களுக்கு ஒரு டிசைன் உட்காரும். அதுதான் 1x1ல. இதுவுமே உங்களுக்கு வந்து கொஞ்சம் எம்போஸ்டாகவும் வரும், மேட் ஃபினிஷில் வரும். ஸோ இதெல்லாம் வந்து டிஜிட்டல் பேட்டர்ன்ஸ் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்து 16x16 பார்க்கலாம். 16x16ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வந்து 10mm இருக்கும், 1x1ல 8mm இருக்கும், இதில் வந்து 10mm இருக்கும். ஸோ இது வந்து ஹெவி டியூட்டி பார்க்கிங்னு சொல்லுவாங்க. ஸோ 16x16, 20x20, 1x1 எல்லாம் உங்களுக்கு வந்து ஹெவி டியூட்டி பார்க்கிங். நீங்கள் இதில் வந்து தாராளமாக 4 கார்லேருந்து 10 கார் வரைக்கும் கூட விடலாம். ஸ்க்ராட்ச் ப்ரூஃபு. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஸ்லோப்லலாம் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மழை வரும்போது ஸ்கிப் ஆகாமல் இருக்கும். அந்த மாதிரியான எல்லா விதமான வெரைட்டிஸும் இந்த கார் பார்க்கிங்கில் இருக்குது. இதுலேயும் மோர் தென் உங்களுக்கு 200 டிசைன்ஸ்க்கு மேலே இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம வந்திருக்க ஜோன் வந்து எலிவேஷன் ஜோனு. ஸோ எலிவேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போல்லாம் நிறைய வெரைட்டிஸ் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் எல்லாம் எலிவேஷன்ஸில் வந்து நிறைய பேர் ஒர்க் பண்ண மாட்டாங்க. இப்போ நிறைய ஆர்கிடெக்ட் ஒர்க் பண்ணுறனால உங்களுக்கு வந்து எலிவேஷன் வந்து ஒரு வீட்டோட மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3D ஜோனோட எலிவேஷன். இது வந்து டைல் தான், ஆனால் உங்களுக்கு வந்து வீடியோவில் பார்க்கும்போது பாருங்க உங்களுக்கு எப்படி இருக்கும்னா கல் மாதிரியே இருக்கும். ஒரு ஸ்டோனை நம்ம பிளேஸ் பண்ணி வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இதுவும் பாருங்க ஸ்டோன் தான், பட் சுகர் ரஸ்டிக்காக இருக்கும். உங்களுக்கு மேலே ஒரு கிளிட்டர் ஃபினிஷ் இருக்குமா, நீங்கள் வந்து ஏதாவது ஒரு சென்டர் ஃபிகரு இல்லை வந்து மேலேருந்து ஃபோக்கஸிங் லைட் கொடுத்து ஒரு டாலோ இல்லை புத்தரோ ஏதோ ஒன்று வச்சிங்கன்னா இதெல்லாம் வந்து பயங்கரமாக கிளிட்டர் ஜோனில் வரும் உங்களுக்கு. அதனால பார்க்க ரொம்ப அழகாக காமிக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சுகர் ரஸ்டிக் அப்படியே அந்த பனித்துளி மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அதெல்லாம் வந்து சுகர் ரஸ்டிக். ஸோ இந்த மாதிரியான எலிவேஷன்ஸ் கேஜி வந்து எலிவேஷன்ஸ்லையும் நிறைய கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து பார்க்கும் போது உங்களுக்கு தெரியும் எலிவேஷன்ஸ்லையும் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான் இது. எலிவேஷன் ப்ரைஸ்லாம் எப்படி? ஸோ எலிவேஷன்லேயும் உங்களுக்கு வந்து 3 வெரைட்டி இருக்குது, 15x10, 18x12, 2x1. ஸோ ஸ்டார்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து 37லேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஆன்லைன் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு. எலிவேஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் வந்து இருக்கும். எலிவேஷனில் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி வெரைட்டிஸ் வந்து இன்டர்லாக்கு, அப்புறம் வந்து ஸ்டோன் வெரைட்டிஸ் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வந்து காட் பிரிண்ட்ஸ் நிறையா இருக்குது நம்ம கிட்ட. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்டர் ஆஃப் த வால் நீங்கள் போடலாம். என்ட்ரி ஆகும்போது இப்போ எப்படி நாங்கள் என்ட்ரி ஆகும்போது போட்டிருக்கோமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து இவரை வைக்கிறீங்க அப்படின்னா சைடில் ஃபுல்லாக எலிவேஷன்ஸ் கிரியேட் பண்ணி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம். ரொம்ப அழகாக இருக்கும். இவங்க வந்து நாங்கள் டிஸ்பிளேல போட்டிருக்கவங்க வந்து மேட் ஃபினிஷ் எம்போஸ்ல வருது. இது மட்டும் இல்லாமல் நம்ம கிட்ட இப்போ ஜான்வரி மந்த் இந்த 2026ல உங்களுக்கு வந்து ரொம்ப நிறைய நியூ வெரைட்டி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். கிளாஸியில் 3D பிரிண்ட்ல ரொம்ப அழகான ரேடியம் டிசைன்ஸ்லாம் நிறைய வந்திருக்கு. நீங்க அதெல்லாம் விசிட் பண்ணணும்னா கண்டிப்பா பாலாஜி ஹார்ட்வேர்ஸ்க்கு வாங்க, நாங்கள் உங்களுக்கு கைட் பண்றோம். கேஜில் வந்து டைல்ஸ் மட்டும் இல்லாமல் சிபி ஃபிட்டிங்ஸும் இருக்கு. நம்மளுக்கு வந்து நிறைய ட்ரெண்டிங் வாஷ் பேஷன்ஸ் இருக்கு. நீங்க அந்த வாஷ் பேஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரெண்டியா இருக்கும். உங்களுக்கு வந்து ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பிராண்டடை விட உங்களுக்கு வந்து இது ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்கள் பிராண்டட்ல ரேட் கம்மியாக சூப்பராக வாங்கிட்டு போயிடலாம். கேஜில் வந்து சானிட்டரி
சானிட்டரி வேர்ஸ் வந்து நிறைய வெரைட்டிஸ் வந்துருச்சு இப்போ உங்களுக்கு. அது மட்டும் இல்லாம சிங்ஸ், கேஜியோட சிங்ஸ் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங். ஸோ நீங்க வந்து கேஜில் வந்து சிங்ஸ் வந்து எல்லா விதமான சைஸு, அப்புறம் குவாட்ஸ்லயும் உங்களுக்கு வந்து பிளாக் இருக்கு, கிரே இருக்கு, ஒயிட் இருக்கு. அந்த மாதிரி குவாட்ஸ்லயும் உங்களுக்கு வந்து பிராண்டடான குவாட்ஸ் வந்து வெளியில வாங்கணும்னா 5000 to 8000 வரைக்கும் உங்களுக்கு காஸ்ட் ஆகும். பட் நம்ம கேஜியில் வந்து குவாட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து 3500 தான் உங்களுக்கு விலையே. அதனால அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும், ஸ்டர்டியா இருக்கும், நல்லா இருக்கும் உங்களுக்கு பார்க்கவே. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து பாரிவேர். ஸோ பாரிவேரோட ஸ்ட்ரைட் டீலர்ஸ் தான் நாங்க. ஸோ நம்ம கிட்ட வந்து பாரிவேர் வந்து ஹோல்சேல் ரேட்ல கிடைக்கும். பாரிவேர் வந்து நம்மளுக்கு வந்து பட்ஜெட் ரேஞ்சிலையும் வந்து உங்களுக்கு கன்க்ளூட் ஆகும். அது இல்லாமல் உங்களுக்கு வந்து எலைட் சீரியஸும் நிறையா வந்திருக்கு. ஸோ நம்ம ஷோரூம் வந்து எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா விருகம்பாக்கத்தில் லொக்கேட் ஆயிருக்கு. நம்மளோட ஷோரூம் வந்து நியூலி ஜென்ரேட் ஆன ஷோரூம். பாரிவேரை பற்றி சொல்லணும் அப்படின்னா பாரிவேர் வந்து ரொம்ப கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி. இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு லீக்கேஜ் ஆகுது, உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னா பாரிவேரில் வந்து டோல் ஃப்ரீல நீங்கள் கால் பண்ணீங்கன்னா 6 to 8 ஹவர்ஸ்லேயே உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணிடுவாங்க. இன் பர்சனாக வந்து உங்களுக்கு வந்து 24 ஹவர்ஸில் வந்து உங்களுக்கு வந்து அதை வந்து சரி பண்ணி கொடுத்துருவாங்க. இன்கேஸ் அந்த ப்ராப்ளமை வந்து உங்களுக்கு ரெக்டிஃபை பண்ண முடியல அப்படின்னா அந்த பீஸையே மாற்றி கொடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு கஸ்டமர் ட்ரஸ்ட் அண்ட் கஸ்டமர் கேர் சர்வீஸ் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கிற பிராண்ட் வந்து உங்களுக்கு பாரிவேர் தான். நம்ம வந்து பாரிவேரில் வந்து என்னென்னலாம் இருக்குது, என்னென்னலாம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்கன்னு போய் பார்க்கலாம். நம்ம நெக்ஸ்ட் பார்க்கறது வந்து பாரிவேரோட கிளாசெட் ரேஞ்சு. கிளாசெட் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாரிவேரில் 6000லேருந்தே ஸ்டார்ட் ஆகும். ரொம்ப டைனி கிளாசெட்ஸ்லேருந்து நல்ல லக்ஸுரி கிளாசெட் வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த கிளாசெட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரிம்லெஸ்ன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து ஃபுல்லாக ரிம்லெஸ் பாடியில் வந்துடும். பாரிவேர் ஏன் வாங்கணும் அப்படின்னா பாரிவேரில் வந்து 4 லேயர் கிளேஸ் இருக்கும். அதனால உங்களுக்கு வந்து ஸ்டெயின் வந்து அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஆகாது. நீங்கள் மற்ற பிராண்டில் வந்து ஏன் ஸ்டெயின் ஆகும், இதில் வந்து ஸ்டெயின் ரொம்ப ரொம்ப கம்மி. நீங்கள் வந்து க்ளீன் பண்ணாமல் ஒரு 2-3 மந்த்ஸ் விட்டிங்கனாலே ஸ்டெயின் அந்த அளவுக்கு ஆகாது. ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து அதில் வந்து 4 கிளேஸ் இருக்குது, அதனால உங்களுக்கு ஸ்டெயின் ஆகாது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து சாஃப்ட் க்ளோஷரில் வரும், சிம் சீட்டில் வரும். சைஃபோனிக் மாடல்ஸ், ரிம்லெஸ், உங்களுக்கு வந்து நிறைய மாடல்ஸ் இருக்குது. உங்களுக்கு 220, 240 mm அந்த மாதிரி வந்து நிறைய வேரியன்ட் இதில் பிரிக்கலாம். இதோட ப்ரைஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்கான மாடல். இப்போ நீங்கள் வந்து பட்ஜெட் ரேஞ்ச்லேயே நீங்கள் சொன்னீங்கன்னா அதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த வித ஒளிவு மறைவுமே இல்லாமல் தான் நம்ம போட்டிருப்போம். 12,490 எம்ஆர்பி. நம்ம சேல் பண்ணுற டிஸ்கவுண்ட் ரேட் வந்து 8,843. ஸோ இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இன்னும் 2 கிளாசெட் வாங்குறீங்க, ஒரு 3 பாத்ரூம் செட்ஸ் வாங்குறீங்க, 4 பாத்ரூம் செட்ஸ் வாங்குறீங்கன்னா அதுக்கு வந்து ப்ராஜெக்ட் ரேட்லேயே உங்களுக்கு வந்து வந்துடும். இது இல்லாமல் உங்களுக்கு ப்ராஜெக்ட் ரேட்டில் டிஸ்கவுண்ட் ஆட் ஆன் ஆகும். நம்மக்கிட்ட இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து சிபி ஃபிட்டிங் செட்ஸ் பார்த்தீங்க, இதெல்லாம் வந்து சிபி ஃபிட்டிங் யூனிட். உங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து ரேடியம் ஷவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து நைட் க்ளோவில் ரேடியம் ஷவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து இப்போ புதுசாக வந்த மாடல்ஸ். ஸோ ஏன் வந்து நம்ம ஷோரூம் வரணும் அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே டச் அண்ட் ஃபீல் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் வந்து இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது சிபி ஃபிட்டிங்கில். ஒன்று ஒரு ஜோனில் இருக்கும். இப்போ இதோட ஹேண்டில் ஒரு மாதிரி இருக்கும், இதோட ஹேண்டில் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா மட்டும்தான் இதை வந்து டச் அண்ட் ஃபீல் பண்ணி பார்க்க முடியும். இதெல்லாம் வந்து ரஸ்ட் ஆகாமல் இருக்கணும், அந்த மாதிரிலாம் இருக்கணும்னா நம்மளுக்கு வந்து அதுக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்குது. அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும் அதெல்லாம் வந்து நீங்கள் நம்ம ஷோரூம் வரும்போது உங்களுக்கு நம்மளோட ஸ்டாஃபே வந்து சொல்லி கொடுப்பாங்க. அதை எப்படி மெயின்டைன் பண்ண ரொம்ப ஈஸியானது தான். நிறைய பேருக்கு அது தெரிய மாட்டேங்குது. நம்ம வாட்டரில் வந்து சால்ட் இருக்கிறனால அந்த ஒரு மாதிரி ஒயிட்டாக ஆகிடும். அதெல்லாம் வந்து உங்களுக்கு எப்படி கிளியர் பண்ணணும், இதே மாதிரி எப்படி ஒரு 50 வருஷம் ஆனாலும் இதே டேப் இப்படியே இருக்கணுங்கிறதெல்லாம் இங்கே வரும்போது உங்களுக்கு க்ளீனாக சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம அந்த கிளாசெட் பார்த்தது வந்து பி-ட்ராப் எஸ்-ட்ராப்போட சிங்கிள் கிளாசெட். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வால் ஹங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து சிஸ்டரின் செட் வந்து உள்ளே வந்துடும், டேங்க் வந்து இன்பில்டாக வந்துடும். இது வந்து கீழே வந்து வராமல் உங்களுக்கு வால் ஹங்கில் வரும். அதனால இது வால் ஹங்க்னு பேர். உங்களுக்கு ஒயிட் மட்டும் இல்லாமல் இதில் வந்து பிளாக்கும் இருக்குது. பிளாக் வந்து இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து டேபிள் டாப்போட பேசின் செட்ஸ். இதெல்லாம் ரொம்ப ப்ரீமியமான பேசின் செட்ஸ். உங்களுக்கு பாரிவேர் பார்த்தீங்க அப்படின்னா 1000 ரூபீஸ்லேருந்தே வந்து பேசின் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி செட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் ப்ரீமியமாக இருக்கும் உங்களுக்கு. இதுலேயும் வந்து உங்களுக்கு பாருங்க மேட் பிளாக் வந்துருச்சு. பிளாக் வந்து இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஜோன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது வந்து ப்ரீமியமான ஒரு லக்ஸுரி ஜோன்னு சொல்லலாம். இது வந்து மேட் பிளாக் செட். இப்போ வந்து நிறைய பிளாக் தீம் போகுது பார்த்தீங்களா. நான் டைல்ஸில் சொன்ன மாதிரி தான் நீங்கள் என்ன டைல்ஸ் போட்டிங்கன்னா எந்த மாதிரியான கிளாசெட்ஸ் செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ பாரிவேரில் வந்து இப்படி இந்த மாதிரியான பேட்டர்ன்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க. இதெல்லாம் மேட்டு. இது வந்து ரோஸ் கோல்டில் வரும். இதில் கோல்டுலையும் இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ அதுக்கேற்ற மாதிரியான கிளாசெட்ஸும் உங்களுக்கு வந்துடும். ஹெல்ப் ஃபசட்ஸும் உங்களுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரியாகவே வந்துடும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட கேபினட் செட்ஸும் இருக்குது. வேனிட்டி செட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து வித் வாஷ் பேஷனு, மிரரு, உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கேபின் செட்டும் சேர்ந்து வந்துடும். ட்ராயர்ஸ் வித் ட்ராயர்ஸோட சேர்ந்து வந்துடும். இதுவும் வந்து ரொம்ப ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸில் தான் உங்களுக்கு இருக்கும். நெக்ஸ்ட் பாரிவேரில் நிறைய பேத்துக்கு தெரியாத ஒரு யூனிட்
என்ன அப்படின்னா இந்த பாரிவேரோட சிங்க் யூனிட். சிங்க்லையுமே நம்மளுக்கு வந்து 304 சிங்க்ஸ் இருக்கு. இது வந்து ரொம்ப ஸ்டர்டியா இருக்கும். உங்களுக்கு ஹேண்ட்மேடு மிஷின் மேட் ரெண்டுமே இருக்கு. இதுல வந்து உங்களுக்கு ட்ரெயின் போர்டோட வேணும்னாலும் ட்ரெயின் போர்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரெயின் போர்டோடையும் வரும். அது இல்லாமல் இங்கே வந்தீங்கன்னா எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறதும் உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இது வந்து டேப்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து மாடுலர் சிங்கோட டேப். நீங்கள் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புஷன் ஆன் பட்டன்ஸ் வச்சு இருக்கும். உங்களுக்கு வந்து விசிபிளாக எங்கே வேணாலும் நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியானது பிராண்டட்லேயே. ஒரு நான் பிராண்ட்லாம் நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒரு 2 monthsல 6 monthsல போயிடும். இதில் உங்களுக்கு லீக்கேஜ் கம்ப்ளைண்ட்டு உங்களுக்கு வந்து ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா கம்பெனிலேருந்தே வந்து பண்ணி உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டும் உங்களுக்கு வந்துடும். அதனால நீங்கள் வந்து இந்த மாதிரியா பிராண்டட்ல போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம டைல்ஸ் பார்த்துட்டோம், சானிட்டரி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற ஜோன் வந்து ஏஷியன் பெயிண்ட்ஸோட கலர் ஐடியா. ஸோ ஏஷியன் பெயிண்ட்ஸோட ஸ்ட்ரைட் டீலர் நம்ம வாங்க. ஏஷியன் பெயிண்ட்ஸில் என்னென்னலாம் அப்கிரேட் ஆயிருக்கு, என்னென்னலாம் பெயிண்ட்ஸ் இருக்கு, என்னென்னலாம் ஒர்க் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஏஷியன் பெயிண்ட்ஸ் அப்படின்னாலே வந்து பெயிண்டோட கிங்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து நம்ம ரொம்ப ஃபேமஸாக இருக்கோம். நம்ம ஷோரூமில் வந்து ஏஷியன் பெயிண்ட்ஸில் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறதோட டிஸ்பிளே தான் இது. நம்மளோடது ரீசெண்டாக வந்து நம்ம கலர் ஐடியாங்கிறது வந்து அப்கிரேட் ஆகி, கலர் ஐடியானா என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்ம ஷோரூமுக்கு வரும்போது நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். என்னென்ன வேர்ல்ட் கலர்ஸ் இருக்கு, உங்களோட எப்படி வந்து உங்களோட வீட்டுக்கு வந்து பெயிண்ட் பண்ணலாங்கிறது வந்து VR யூனிட்ல பார்த்துக்கலாம். அந்த மாதிரி நிறைய அப்கிரேட் இருக்கு. நம்ம வந்து ஒரு அப்ராட்ல போனோம், ஒரு ஃபாரின் கண்ட்ரில போறோம் அப்படின்னா அங்க வந்து யாருமே வந்து எக்ஸிக்யூட்டிவ்ஸ்லாம் இருக்க மாட்டாங்க நம்மளுக்கு சொல்றதுக்கு. ஸோ நம்ம வந்து ஒரு தீம் பார்க்குறோம் அப்படின்னா அதிலே வந்து உங்களுக்கு எல்லாமே போட்டுருவாங்க. அந்த மாதிரி தான் இந்த டிஸ்பிளே இருக்கும். நீங்க பார்க்கும் போதே இப்போ நீங்க ராயல் கிளிட்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா அதுல என்னென்னலாம் இருக்கும், அதுல வாரண்டி எவ்வளோ வருஷம், 8 years ஆஃப் வாரண்டி கொடுத்துருவாங்க. அது வந்து என்ன ப்ரொடெக்டரு, அந்த மாதிரியான எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு ஸ்டாஃப் வந்து உங்களுக்கு கைட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாமே வந்து உங்களுக்கு டைரக்டாக டிஸ்பிளேலே இருக்கும். நம்ம ஷோரூம்க்கு வரும்போது இது வந்து என்னன்னா இது வந்து கலர் ஐடியாவோட கேஸ் சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பிளே இப்போ எப்படி நம்ம மொபைலில் பார்க்குறோமோ அதே மாதிரி நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். இப்போ வந்து எனக்கு வந்து உங்களுக்கு வந்து இதில் இங்கிலீஷ் தமிழ் எந்த லாங்குவேஜ் வேணாலும் இது பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து வால் டெக்ஸ்சர் வேணும், எனக்கு வால் பெயிண்ட் வேணும்னா நீங்கள் இப்போ எனக்கு இதில் வேணும் அப்படின்னா நான் இதை கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த PDF ஓப்பன் ஆகிடும். இங்கே பாருங்கள், இந்த PDF ஓப்பன் ஆகிடும். இப்போ இது உங்களுக்கு எக்ஸ்டீரியர் பண்ணணுமா இன்டீரியர் பண்ணணுமா அப்படின்னு வரும். ஸோ எனக்கு பெட்ரூமை என்ன மாதிரி டிசைன் பண்ணலாம் அப்படின்னா நான் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணால் அந்த மாதிரி டிசைன்ஸ் காமிக்கும். உங்களுக்கு என்ன மாதிரியான டிசைன்ஸ், ஸோ நீங்கள் இதை சூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த மாதிரி என் பெட்ரூம் இருக்கணும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கலாம். கலர்ஸ் ஆப்ஷன்ஸும் இங்கே இருக்குது. இப்போ எனக்கு வந்து ப்ளூ கலர் வேணும். ஸோ ப்ளூ கலரில் என்னென்ன ஒர்க் எல்லாம் நம்மளுக்கு இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். இதுலேயே பாருங்கள் எவ்வளோ ஒர்க் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். எனக்கு இந்த மாதிரி டெக்ஸ்சர் ஒர்க் வேணும் அப்படிங்கிறதுக்கும் இங்கே பாருங்கள் இந்த டெக்ஸ்சர், எனக்கு இந்த டெக்ஸ்சர் வேணாம் இந்த டெக்ஸ்சர் மாற்றணும்னாலும் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து நீங்கள் இதில் இருக்குது. ஸோ இதில் வந்து நிறையா நீங்கள் வந்து இந்த மாதிரி பார்த்துக்கலாம். என்ன டெக்ஸ்சர் ஒர்க் எடுக்கணும் அந்த மாதிரிலாம் பார்த்துக்கலாம். அடுத்தது வந்து ராயல் வந்து மேஜர் ரோல் வந்து ஏஷியனில் ப்ளே பண்ணுது. ஸோ ராயலில் வந்து என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு பேலட்டோட டிசைன்ஸ் தான் இது. ராயல் கிளிட்ஸ், ராயல் ரிசர்வ், ராயல் அல்ட்ரா மேட், அந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் ஆஃப் கலர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்மளோட வேர்ல்டுலே என்ன ஃபெமிலியரான கலர்ஸோ அதோட டிஸ்பிளேஸ் தான் இது. எது நிறையா போகுது, எதோட காம்பினேஷன்ஸ் நிறையா போகுதுங்களோட டிஸ்பிளேஸ் தான் இது. ஸோ நீங்கள் இங்கே வந்து பார்க்கும் போது டச் அண்ட் ஃபீல் பண்ணி பார்க்கலாம். இதை அடித்தா உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத வந்து டச் அண்ட் ஃபீல் பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா உட் பேனல். இப்போ எப்படி நம்ம வந்து டைலில் நிறைய வெரைட்டி வந்திருக்கோ அதே மாதிரி பெயிண்ட்ஸ்லேயும் நிறைய வெரைட்டி வந்திருக்கு. ஸோ நீங்கள் வந்து இந்த உட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது எம்போரியோன்னு சொல்லுவோம். இந்த எம்போரியோவில் வந்து உங்களுக்கு வந்து கிளாஸியும் இருக்குது மேட்டும் இருக்குது. நீங்கள் அந்த கிளாஸி ஃபினிஷ் பண்ணிங்கன்னா எப்படி இருக்கும், மேட் ஃபினிஷ் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குங்களோட டிஸ்பிளேஸ் தான் இது. இங்கே வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட வெரைட்டிஸ் தான் உங்களுக்கு வந்து இதில் ஷோரூமில் இருக்கும். இதெல்லாம் ஒரு பேட்டர்ன்ஸ் ஏஷியனோட நிலையான ஒரு ப்ராடக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து என்ன, அதை அடித்தா நமக்கு எப்படி இருக்குங்கிறதோடது தான் இதெல்லாம். ஸோ நிலையால் என்ன பண்ணலாம், நிலையா வந்து ஒரு அப்கிரேட்டடான ஒரு வெர்ஷன். அது வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து ரீசைக்ளிங் பாலிமர்லேருந்து பண்ணியிருக்காங்க. வாட்டர் ரெசிஸ்டன்ட், அதாவது நிலையாவோட வால்பேப்பர்ஸாக இருக்கட்டும் அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து வாட்டர் ப்ரூஃபாக இருக்கும், வாட்டர் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். வால்பேப்பரில் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ், UV ரெசிஸ்டன்ஸ்லாம் பார்த்துருக்கீங்களா, அதெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஏஷியனோட நிலையால் தான் வந்து உங்களுக்கு வந்து பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரியான செக்டார்ஸ் தான் இதெல்லாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டிசைனர் டீம் பெயிண்ட் பண்ணது. ஸோ நீங்கள் வந்து ஒரு பெயிண்ட் பண்ணீங்கன்னா அது நம்ம டிசைனர் தான் பெயிண்ட் பண்ணுவாங்க, ஏஷியனில் இருக்கிற பெயிண்டர்ஸ் தான் பண்ணுவாங்க. ஸோ அவங்க பண்ண ஒர்க் எப்படி இருக்கும், அது எவ்வளோ மைன்யூட்டாக இருக்குங்கிறதோட டிஸ்பிளே தான் இது. நம்ம இந்த டெக்ஸ்சர் பெயிண்ட்டு, நம்மளோட வால்பேப்பர்ஸ், டெக்ஸ்சர் ஃபினிஷ் எல்லாம் உங்களுக்கு நல்லபடியாக வரணும்னா நீங்கள் கம்பல்சரி நீங்கள் எங்ககிட்ட வரும்போது எங்ககிட்ட வந்து ட்ரெயின்டு
ட்ரெயின்டு பெயிண்டர்ஸ் தான் இருப்பாங்க. அந்த அப்ளிகேட்டர்ஸை தான் நான் உங்ககிட்ட அனுப்புவோம். அந்த அப்ளிகேட்டர்ஸ் அடித்தா மட்டும்தான் உங்களுக்கு அதோட டிசைன் கண்டிப்பாக வரும். இந்த டூல்ஸ் எல்லாம் பயன்படுத்தி மட்டும்தான் அவங்க வந்து ஒர்க் பண்ணுவாங்க, வேற அதை பிராண்டை பண்ண மாட்டாங்க. அதனால தான் உங்களுக்கு வந்து அந்த ஒர்க்கோட ஃபினிஷ் வந்து நல்லா இருக்கும். இந்த ஜோன் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ஸ்மார்ட் கேர்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து டெரஸ்ல லீக்கேஜ் இருக்கு, உங்களுக்கு வந்து எக்ஸ்டீரியர்ல லீக்கேஜ் இருக்குன்னா நம்ம வந்து ஒரு ஸ்டோர்ல போயிட்டு நம்ம எக்ஸிக்யூட்டிவ் கிட்ட இல்லை ஸ்டாஃப் கிட்ட கேட்டு தான் தெரிஞ்சுப்போம். இந்த ஜோன் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு வந்து டெரஸ்ல லீக்கேஜ் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணீங்கன்னா அது டெரஸ்ல எவ்வளோ விதமான கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குங்கிறது உங்களுக்கு அது காமிச்சிரும். அதில் உங்களுக்கு சொல்யூஷன் என்ன வேணும், டேம் ப்ரூஃப் போடணுமா இல்லை வந்து டேம் ஷீட் போடணுமா, அது என்னென்னலாம் போடணுமோ அதுவே உங்களுக்கு ரெக்டிஃபை பண்ணி காமிச்சிரும். அதோட காலம் தான் இதெல்லாம் உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப அப்கிரேடான லெவலு. நீங்கள் நம்ம ஷோரூம்க்கு வந்தீங்கன்னா இதெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். உங்களுக்கு நிறைய டவுட் இருக்குது அப்படின்னா இதெல்லாம் உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் ஜோன் பார்த்தீங்கன்னா ரேடியன்ட் ஜோனு. இது வந்து நம்மளோட எக்ஸ்பர்ட் அப்ளிகேட்டர்ஸ் வந்து பண்ணனா ஃபினிஷிங் எப்படி இருக்குங்கிறதோட இதுதான். ஸோ இதெல்லாம் வந்து வால் டெக்ஸ்சர்ஸ். ஸோ வால் டெக்ஸ்சர்ஸ் வந்து எந்த மாதிரி இருக்கும், இதோட கலர் ஷேட்ஸ் எல்லாம் இங்கே இருக்கும் பாருங்க. எல்லாமே நம்மளுக்கு வந்து விசிபிளாக தான் இருக்கும். நம்ம எதுவும் ஹைட் பண்ணி அந்த மாதிரிலாம் இருக்காது ஏஷியனில். உங்களுக்கு வந்து எல்லாமே நீங்கள் வந்து விசிபிளாக பார்த்துக்கலாம். அது மாதிரி இந்த கலர்ஸ் பண்ணால் எப்படி இருக்கும், இந்த ஒர்க் பண்ணால் எப்படி இருக்கும், நம்ம அப்ளிகேட்டர்ஸ் போட்டிங்கன்னா அந்த ஒர்க் எப்படி இருக்கும், அந்த மாதிரியான இதெல்லாம் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கிளாஸி ஃபினிஷ்லாம் கொடுத்தீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். இதெல்லாம் நம்மளோட வால்பேப்பர்ஸ். நம்மளோட வால்பேப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 3000லேருந்து 30,000 வரைக்கும் உங்களுக்கு வந்து வேரியன்ட் இருக்குது. ஏன் வந்து நிலையாவோட வால்பேப்பர்ஸ் ஏஷியனில் சூஸ் பண்ணணும் அப்படின்னா அது வந்து ரொம்ப உங்களுக்கு வந்து இந்த யூவி ப்ரொடெக்ஷன்ஸ், வாட்டர் ரெசிஸ்டன்ட்டு, அதுக்கப்புறம் வந்து ரொம்ப அந்த பேஜ் வந்து டேர் ஆகாமல் இருக்கும். நீங்கள் ரொம்ப நாள் பார்த்தீங்கன்னா அந்த வால்பேப்பர்ஸ்லாம் ஒட்டினா கீழே எல்லாம் பேந்துட்டு வந்துடும். அந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் நம்ம வால்பேப்பர்ஸ்ல வராது. லைஃப் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதோட டிஸ்பிளேஸ் தான் இதெல்லாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்டீரியர் டெக்ஸ்சரோடது எப்படி ஒர்க் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப வந்து நீங்கள் வந்து நம்ம ஷோரூம் அந்த மாதிரி கலர் ஐடியா நம்ம ஷோரூம்க்கு வந்தீங்கன்னா தான் இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து டிஸ்பிளேல இருக்கும். ஓ பெயிண்ட்ல இவ்வளோ பண்ணலாமா, டெக்ஸ்சர் ஒர்க்ல இவ்வளோ பண்ணலாமா, டைல்ஸ்ல போடாமல் டெக்ஸ்சர் ஒர்க்லையும் நம்ம வீட்டை டிசைன் பண்ணலாமாங்கிறதோட இதுதான். இதெல்லாம் பாருங்க எவ்வளோ டிசைன்ஸ் பாருங்க. இதெல்லாம் அரபிக் டிசைன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான இதுதான் இது. ஸோ இதெல்லாமே வால்பேப்பர்ஸ் தான். உங்களுக்கு வால்பேப்பர்ஸ்லேயே உங்களுக்கு வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் கேட்லாக்ஸ் இருக்குது, அதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து டெக்ஸ்சர் ஃபினிஷ். உங்களுக்கு இது மட்டும் இல்லாமல் டெக்ஸ்சர் ஃபினிஷ் பண்ணனா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதோட டெக்ஸ்சர் ஃபினிஷோட பேலட்ஸ் தான் இதெல்லாம். ஸோ நீங்கள் இங்கே வரும்போது உங்களுக்கு வந்து டச் அண்ட் ஃபீல் பண்ணியும் பார்க்கலாம். உங்களுக்கு விசிபிளாக நிறையா விஷயங்கள் வந்து நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா பெயிண்ட்டை பற்றி வீட்டை பற்றி தெரிஞ்சுக்கலாம். பாலாஜி ஹார்ட்வேர்ஸ்க்கு வரனால உங்களுக்கு ஒரு யூசேஜ் என்ன அப்படின்னா ஒரே ஸ்டாப்பில் 3 வெரைட்டியுமே நீங்கள் கவர் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே நம்ம ஷோரூமில் உள்ள ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஸோ இங்கே வந்து நம்ம கிட்ட வந்து VR யூனிட் இருக்கு. ஸோ இங்கே வந்து ஏஷியனோட CC இருப்பாங்க, கலர் கன்சல்டன்ட். ஸோ அவங்க வந்து உங்களை கைட் பண்ணுவாங்க எந்த மாதிரியான பெயிண்ட்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணலாம், எந்த மாதிரியான டெக்ஸ்சர் நீங்கள் சூஸ் பண்ணலான்ட்டு. ஸோ இவங்க வந்து இப்போ இந்த வீட்டை வந்து சூஸ் பண்ணியிருக்க இவங்களோட வீடு அப்படின்னா அவங்களோட பெயிண்ட் என்ன மாதிரிங்கிறத வந்து இவங்க ஒர்க் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அவங்க என்ன கலர் பெயிண்ட் சூஸ் பண்ணியிருக்காங்களோ அது பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதோட விசிபிலிட்டி அங்கே வந்துடும். ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து ஓ இது பண்ணனா நம்ம வீட்டு கலர் நல்லா இருக்கும், நம்மளோட பேட்டர்ன்ஸ் நல்லா இருக்கும். இதுலேயே நீங்கள் வந்து டெக்ஸ்சரும் மாற்றிக்கலாம். வீட்டில் இன்டீரியர் வந்து ஒரு பெட்ரூம் டிசைன் பண்ணணும்னாலும் இவங்க கரெக்டாக உங்களை கைட் பண்ணி டிசைன் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு நம்ம கிட்ட வந்து ரொம்ப வந்து அப்கிரேடான டீம் இருக்குது நம்ம கிட்ட. ஸோ நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா 1 crore மேலே நம்ம வந்து ஸ்டாக் வச்சுருக்கோம். இங்கே பாலாஜி ஹார்ட்வேர்ஸ் வரும்போது என்ன ஒரு ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நீங்கள் வந்து இப்போ சாம்பிள் வாங்குறதுல இருந்து 20 liters வரைக்கும் வாங்குறீங்கன்னா எதுவுமே ஸ்டாக் அவுட்லேயே இருக்காது. எல்லாமே வந்து ஃபுல்லாக இருக்கும். நம்ம கிட்ட எப்பவுமே ஸ்டாக் இருக்கும். அதே மாதிரி இந்த கலர் இல்லை அந்த கலர் இல்லைன்னா நம்ம எக்ஸிக்யூட்டிவ் சொல்லவே மாட்டாங்க. எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக கைட் பண்ணி உங்கள் வீடை வந்து ரொம்ப லக்ஸுரி தீமாக ஆக்குற வரைக்கும் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க. டெலிவரிலாம் எங்கே வரைக்கும் பண்ணுறீங்க? டெலிவரி வந்து எல்லா இடமுமே பண்ணுறோம். ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ணுறோம், அப்புறம் கொச்சின் பண்ணுறோம், அப்புறம் வந்து பெங்களூர் பண்ணுறோம், எல்லா இடமுமே பண்ணுறோம். ஃப்ரீ டெலிவரி பார்த்தீங்க அப்படின்னா ஆல் ஓவர் சென்னைக்குள்ளே 30 to 40 kilometers வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி பண்ணுறோம். நம்மக்கிட்ட EMI ஆப்ஷன் இருக்கா? EMI ஆப்ஷன்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. EMI ஆப்ஷன்ஸ் மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட EMIயில் டைல் எடுத்துகிட்டு 0% இன்ட்ரெஸ்ட்டில் எடுத்துக்கலாம். இது வரைக்கும் வீடியோ வந்து கண்டினியூவாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. உங்களுக்கு வந்து ஹோல்சேல் ரேட்டில் நம்ம எல்லாமே ஒரே ஸ்பாட்டில் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் வர வேண்டிய இடம் பாலாஜி ஹார்ட்வேர்ஸ் விருகம்பாக்கம். தேங்க்யூ ஸோ மச்.